வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழக அரசுல மாதம் ஒரு ஓய்வூதிய மற்றும் அரசின் நலத்திட்டங்களை பற்றின முக்கியமான தகவல்கள் அனைத்துமே நமக்கு இந்த ஒரு வீடியோவின் வாயிலாகவே நம்ம கிளியராக பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லில் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் தற்பொழுது முதியவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பல்வேறு அதிரடி திட்டங்களை அறிவித்துள்ளார். இந்த காணொலி இதை பற்றி தான் நாம் விளக்கி பார்க்கலாம். ஸோ குறிப்பாக 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகை 3000 ரூபாய் உயர்த்தப்பட்டு அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500, ஆண்டுக்கு 6 விலையில்லா சிலிண்டர்கள் மற்றும் அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் போன்ற வாக்குறுதிகள் இதில் இடம்பெற்றுள்ளன. விவசாயிகளுக்கான 5 ஏக்கர் வரையிலான கடன் தள்ளுபடி மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 15,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டங்களையும் புதிய முதலமைச்சர் செயல்படுத்த உள்ளதாக கூறப்படுகிறது. பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், திருமண உதவித்தொகை, பொதுமக்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இந்த அரசு முனைப்பு காட்டுவது இந்த செய்தி உங்களுக்கு விளக்கும். மேலும் ஜூலை 15ஆம் தேதி முதல் பயனாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை பற்றி தான் வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோங்க. ஸோ முதியோருக்கான மாபெரும் திட்டம் அப்படின்றது பழைய தொகை 1200, புதிய உதவித்தொகை 3000, 3500. 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றோர் எல்லாருக்குமே இந்த தொகை வழங்கப்படும். மகளிருடைய மேம்பாட்டு திட்டங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப மாதம் 2500, குடும்ப தலைவிகளுக்கான உரிமை தொகை, 100% இலவச பேருந்து பயணம், இலவசமாக எங்கே வேணால் பயணிக்கலாம், ஆண்டுதோறும் 6 சிலிண்டர்கள் இலவசம், 1 சவரன் நகை ப்ளஸ் பட்டு புடவை சீர்வரிசையாக வழங்கப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து இந்த 100% திட்டம், இதில் யாருக்கு என்ன பயன்? முழுமையான விவசாயிகளுக்கு இந்த 100% திட்டத்தை கொடுப்போம் அப்படின்றது குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழகத்தில் முழுமையான விவசாய கடன்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய அறிவிப்புகள் அனைத்துமே வந்துவிடும். அனைத்துமே பார்த்திங்கன்னா மகளிருடைய மேம்பாட்டுக்காக இதில் இருக்கும். எதிர்கால தலைமுறைக்கான முதலீடு, பிறப்பு முதல் திருமணம் வரை பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், 1 to 12ஆம் வகுப்பு வரை வருடத்திற்கு 15,000, திருமண உதவித்தொகை 1 சவரன் தங்க நகை, இது பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்குமே கிடைக்கும். அதே போல் இந்த முழுமையான கடன் தொகை பெற 5 ஏக்கர் நிலம் வரை உள்ள விவசாயிகளுக்கு மட்டுமே பொருந்தும். விவசாயிகளின் துயர் துடைக்க முதல்வரின் அதிரடி நடவடிக்கை, தகுதியான அனைத்து கடன்களுமே ரத்து செய்யப்படும். முக்கியமாக விதிமுறை, உதவித்தொகை இல்லைன்னா முதியோர் ஓய்வூதியமா, நீங்கள் 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா ஓஏபி வாங்குறீங்க, உரிமை தொகை கிடைக்காது. 60 வயதுக்கு உட்பட்ட ஓஏபி வாங்கவில்லைன்னா 2500 உங்களுக்கு கிடைக்கும். இந்த திட்டம் எப்பொழுது தொடங்கினாங்க அப்படின்னா மே 15ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ணாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் வழியில் நடத்தப்படும் திட்டங்களில் 1000 ரூபாய் வழங்கிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இதை 2500 மாற்றி வழங்குங்க அப்படின்றது நிறைய மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த திட்டத்தின் கீழே 2500 ரூபாயாக மாற்றி வழங்கப்படும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். குடும்ப தலைவிகளுக்கு மாதம் தோறும் இந்த 2500 திட்டத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் விரைவில் மாற்றியமைக்க போகிறாங்க. அதுவும் 50லேருந்து 60 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு பார்த்திங்கன்னா சில முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இதில் கடந்திருக்கு. பேருந்துகளில் இலவசம், 60 வயசுக்கு மேலே போச்சுன்னா சீனியர் சிட்டிசனுக்கு உண்டான பாஸ் எல்லாமே எம்டிசியில் கொடுத்துட்ருக்காங்க. அதையும் நீங்கள் இப்பொழுதே பயன்படுத்திக்கோங்க. ஸோ தமிழக மக்களே, முதல்வர் விஜய் அவர்கள் நிறைய அப்டேட் எல்லாமே அடுத்தடுத்து கொடுக்க இருக்காரு. இதை பற்றின தகவல்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.